ஆண்டவர் அருமையான ஆபிரகாமை நம்முடைய கண்முன் கொண்டு வருகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். முந்தின வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் புறப்படுகிறான். ஆரானை விட்டு புறப்படுகிற பொழுது அவனுக்கு வயது 75 என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பல வாகனங்கள், நல்ல பைக்கு, கார், எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அவைகளையெல்லாம் வைத்து கொண்டும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லுவதற்கு, ஒரு இடத்தை விட்டு அடுத்த இடத்தை நோக்கி பயணிப்பதற்கு, இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்து முன்னேறி செல்லுவதற்கு மனமற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? இந்த ஆபிரகாம் 100க்கு 100 ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் விசுவாசத்தோடு புறப்படுகிறான். இயேசு விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் புறப்பட்டு வருகிறார். சிலுவையை சுமக்கும்படியாய் ஆபிரகாமுக்கு வார்த்தை வருகிறது. அதை கேட்ட ஆபிரகாம் அவன் அப்படியே எதிர்த்து பேசல, தர்க்கம் பண்ணல, விவாதம் பண்ணல, அப்படியே கீழ்ப்படிந்து புறப்படுகிறான். பலருக்கு இந்த உலகத்துல உள்ளூர்ல எல்லாம் செட்டில் ஆகணும்னு ஆசை. எனக்கு கிடைக்கிற கணவன், மனைவி, வேலை, வாய்ப்பு, வசதி எல்லாம் என் பக்கத்திலே கிடைக்கணும், எல்லாம் அருகிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற கூட்டமாய் இந்த உலகத்திலே பலர் இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டிலே பொண்ணு எடுக்கணும், பக்கத்து வீட்டிலே பொண்ணு மாப்பிள்ளை எடுத்திருந்தீங்கன்னா உங்களை தவறா சொல்லல, அது தேவ சித்தமானால் நடக்கட்டும், தொடரட்டும் பணிகள். இந்த அருமையான இயேசு புறப்பட்டு வருகிறார். அவரும் கீழ்ப்படிந்தவராய் ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறான். அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு பாத்திரமாய் இந்த ஆபிரகாமை கொண்டு ஆண்டவர் வம்சங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாய் சித்தம் கொண்டு புறப்பட்டு செல்லும்படியாய் ஆண்டவர் பணிக்கிற சத்தத்தை கேட்டு புறப்பட்டு செல்லுகிறார். இன்றைக்கு உலகிற்கு ஒளியாய், உலகிற்கு உப்பாய், நல்ல வாய்க்காலாய், உலகிற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லுகிற நல்ல பாத்திரங்களாய் உங்களையும் என்னையும் மாற்றும்படியாய், உலகம் உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆண்டவன் நம்மையும் புறப்பட்டு செல்லும்படியாய் அழைக்கிற அழைப்பை ஏற்று புறப்பட்டு செல்லுகிற பாத்திரங்கள் எத்தனை பேர்!